ஹாய், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாக்லேட் பாப்கார்ன் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெய்லி வரணும், என்னோடய வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆல் இன் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோஸில் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் சூடு ஏறட்டும். கொஞ்ச நேரம் சூடு ஏறினாலே போதும் லைட்டாக. இப்போது நம்ம பாப்கார்னை ஆட் பண்ணிக்கலாம். பாப்கார்ன் பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன கப் பாப்கார்ன் தான் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ பாப்கார்ன் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக அந்த எண்ணெயில் பாப்கார்னை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த பாத்திரத்தை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பு தீ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இல்லைனா முடிஞ்சால் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இது டக்குன்னு கருகிரும். இப்படி தான் பாப்கார்ன் வெடித்து வரும். கண்டிப்பாக நீங்கள் அந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். க்ளோஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா பாப்கார்ன் வெடித்து கீழே விழுந்துடும். ஸோ கண்டிப்பாக அந்த பாத்திரத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இப்போ பாருங்கள், பாப்கார்ன் அழகாக வெடித்து வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம சுகர் பாவு காய்ச்சிக்கலாம். சுகர் பாவு காய்ச்சறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த சூட்லேயே அந்த சுகர் மெல்ட் ஆகி வரணும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுகர் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 100 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணும்போது நெருப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வரும்போது இன்னும் கொஞ்சம் அடுப்பு தீ இன்னும் குறைவான லெவலுக்கு நீங்கள் குறைச்சிருங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக வருது இல்லையா? இந்தமாரி கட்டியாகிறப்ப கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோமாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அது நல்லா கொதித்து வரும் பாருங்கள். நல்லா கொதித்து வரும்போது நம்ம சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் சிரப் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் இதை ஆட் பண்ண வேணாம். இந்த சுகர் பாவை மட்டும் நீங்கள் பாப்கார்னில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சாக்லேட் சிரப் வேணும், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சாக்லேட் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுட இருக்கும் போதே நம்ம இதை பாப்கார்னில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் பாப்கார்னில் ஊற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. பாப்கார்னில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சாக்கா பாப்கார்னை பொரிச்சதுமே எடுத்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிரப் செய்கிறப்ப வெளியே எடுத்து சிரப் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பாப்கார்ன் காற்று போகாது. இல்லைன்னா நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா அந்த பாப்கார்ன் டக்குன்னு காற்று போயிடும். சாப்பிட்றப்ப கிறிஸ்பியாகவே இருக்காது. இப்போது வீட்டிலே நம்ம ஈஸியாக எப்படி பாப்கார்ன் செய்யலாம் அப்படின்றதையும் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோஸ் ஏதாவது தப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
மறுபடியும் நாளைக்கு உங்களை ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பாய் அண்ட் டேக் கேர்.